வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து 170 170 இருக்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கணும், ப்ரைவேட் காலேஜில் வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குது, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் தான் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அவங்க யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ் போட்டிருக்கோம். அதில் ஈசி ப்ரிஃபர் பண்ணுறதுனால ஈசி போட்டிருக்கோம். அடுத்தது இதில் பாருங்கள், காலேஜ் கோடும் இருக்குது, காலேஜ் நேம் இருக்குது, பிரான்ச் இருக்குது, சாய்ஸ் நம்பர் இருக்குது. சாய்ஸ் நம்பர் 2 வந்து காலேஜ் கோட் 4 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எம்ஐடி கேம்பஸ் போட்டிருக்கோம், அதில் ஈசி போட்டிருக்கோம். அடுத்து சாய்ஸ் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா கோடு 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்கோம், ரெண்டும் ஈசி ப்ரிஃபர் பண்ணுறதுனால ஈசி போட்டிருக்கோம். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், அதில் ஈசி போட்டிருக்கோம். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம், அதில் ஈசி போட்டிருக்கோம். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், அதில் ஈசி போட்டிருக்கோம். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், அதில் ஈசி போட்டிருக்கோம். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அதில் ஈசி போட்டிருக்கோம். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, அதில் ஈசி. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர், அதில் ஈசி. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், அதில் ஈசி. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கடலூர் டிஸ்ட்ரிக்ட், அதில் ஈசி. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், ஈசி. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், ஈசி. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில், ஈசி. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை டிஸ்ட்ரிக்ட், ஈசி. அடுத்து பாருங்கள், யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், ஈசி. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், ஈசி போட்டிருக்கோம். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், ஈசி. அடுத்து பாருங்கள், யூனிவர்சிட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு, யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாம் முடிஞ்சது. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் வரும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், ஈசி. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், அதில் ஈசி. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சேலம் டிஸ்ட்ரிக்ட், ஈசி. பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜ்லேயும் அட்டானமஸ் தான் முதல்ல போட்டிருக்கோம். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், ஈசி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அடுத்து அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் காரைக்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், அதில் ஈசி. அடுத்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அதில் ஈசி. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், அதில் ஈசி. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், அதில் ஈசி. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், அதில் ஈசி. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட், அதில் ஈசி. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி டிஸ்ட்ரிக்ட், அதில் ஈசி. இப்போ எல்லாமே ஈசி எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஈசிஇ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால், ஈசிஇ ப்ரிஃபர் பண்ணுற ஒரு 170 மார்க் வாங்கியிருக்காரு, ஈசிஇ ப்ரிஃபர் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபஸ்ட்டு ஈஸியாக கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படிங்கிறனால. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 170 மார்க்ஸ்க்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் நம்ம வந்து அந்த சாய்ஸஸ் அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து மேலே ஃபஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம். பை லக் ஏதோ ஒரு இதில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பட்டு யூனிவர்சிட்டி காலேஜஸில் அண்டு கவர்மெண்ட் காலேஜஸில் கண்டிப்பாக கிடைக்கும், இந்த மார்க் வந்து கிடைக்கும். ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈசி கொடுத்ததுக்கப்புறம் எல்லா ஈசியும் யூனிவர்சிட்டி காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கெல்லாம் ஈசி ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து என்ன கொடுத்துருக்கோன்னா, சப்போஸ் ஈசி கிடைக்கல அப்படின்னா அடுத்து ட்ரிபிள்இ வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது மறுபடி என்னென்னலாம் இப்போ இதுக்கு மேலே 29 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்கோம்ல, 29 வரலையும் பாருங்கள். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி டிஸ்ட்ரிக்ட் முடிய 29 காலேஜ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேயே எதெல்லாம் வந்து ட்ரிபிள்இ இருக்கோ அதெல்லாம் மறுபடியும் கொடுக்குறோம் பாருங்கள். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜிலேயே ட்ரிபிள்இ கொடுத்துருக்கோம். மறுபடி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ட்ரிபிள்இ கொடுத்துருக்கோம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ட்ரிபிள்இ கொடுத்துருக்கோம். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ட்ரிபிள்இ கொடுத்துருக்கோம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி பாரதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் ட்ரிபிள்இ கொடுத்துருக்கோம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர் ட்ரிபிள்இ கொடுத்துருக்கோம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ட்ரிபிள்இ கொடுத்துருக்கோம். இப்படி எல்லா யூனிவர்சிட்டி காலேஜஸ்லையும் ட்ரிபிள்இ மறுபடியும் கொடுக்குறோம். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், கவர்மெண்ட் காலேஜில் அட்டானமஸில் எல்லாம்
எல்லா காலேஜஸ்லையும் ட்ரிபிள் இ இருக்கிற எங்கெங்கெல்லாம் ட்ரிபிள் இ இருக்கோ அந்த கோர்சஸ் எல்லாம் மறுபடி ட்ரிபிள் இ கொடுக்குறோம் வரிசையாக. அடுத்து ட்ரிபிள் இ முடிஞ்சு போச்சு, அடுத்து என்ன ப்ரிஃபர் பண்ணுறோம்? ட்ரிபிள் இயும் கிடைக்கல அப்படின்னா என்னென்னா பாருங்கள், இஎன்ஐ போட்டிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் போட்டிருக்கோம். அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம் இஎன்எஃப், அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இவி, அது வந்து விஎல்எஸ்ஐ அந்த குரூப்பை அந்த பிரான்ச்சை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜில் இஎஃப், அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் இவி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம் இஎக்ஸ், அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இவி, அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இஏ, அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதில் இஎஃப், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் இஐ, அடுத்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். இப்போ இஐ எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது இசிஇ, ட்ரிபிள் இ, அப்புறம் வந்து இஐ, இஎஃப், இவி அதை அந்த கோர்சஸ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. சப்போஸ் அதுவும் கிடைக்கல அப்படின்னா அவர் வந்து நீங்கள் வந்து சிஎஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து சிஎஸ்ஸாக கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்காக வரிசையாக கொடுக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா முதல்ல யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாம் முதல்ல போட்டிருக்கோம் பாருங்கள், யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாம் வரிசையாக போட்டிருக்கோம் சிஎஸ் சிஎஸ் சிஎஸ்ன்ட்டு. யூனிவர்சிட்டி காலேஜஸ் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் வரும். மறுபடியும் வந்து கவர்மெண்ட் இதில் பாருங்கள் எல்லாமே யூனிவர்சிட்டி காலேஜஸ். அடுத்து கவர்மெண்ட் காலேஜில் அட்டானமஸ் ஃபஸ்ட்டு வருது, சிஎஸ் சிஎஸ் சிஎஸ்னு கொடுத்துருக்கோம். எல்லாமே சிஎஸ் வரிசையாக சிஎஸ் கொடுக்குறோம் ஃபுல்லாக. அதுக்கடுத்து சிஎஸ் கிடைக்கல அப்படின்னா எஸ்சிங்கிறது சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ். அதில் பாருங்கள் எதெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் சைபர் செக்யூரிட்டி இருக்கோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். அதுலேயும் அட்டானமஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆர் அட்டானமஸ் அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அது பாருங்கள். அதுக்கப்புறம் சிஏ, சிஎஃப் இது எல்லாமே யூனிவர்சிட்டி காலேஜ் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம், அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்குறோம். அப்போ சிஎஃப் ஆர் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை அப்படின்னா அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னு விரும்புகிறவங்க அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க. என்னது கடைசி அடுத்து வந்து பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டியில் அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆர் கவர்மெண்ட் காலேஜஸில் எதெல்லாம் வந்து ஏடிஎஸ் இருக்குதோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதை வரிசையாக கொடுக்குறோம் இல்லையா. ஏடின்னு வருது. அது ஏடிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் கொடுத்துருக்கோம் வரிசையாக. யூனிவர்சிட்டி காலேஜஸ் அண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் அட்டானமஸ் அது ஃபஸ்ட்டில் ஏஎம் கொடுக்குறோம். ஏஎம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங்னு சொல்லுவோம், ஏஐ எம்எல்னு சொல்லுவோம், அதுதான் ஏஎம்னு சொல்கிறோம். ஸோ அந்த கோர்சஸை வரிசையாக கொடுத்துருக்கோம் பாருங்க வரிசையாக. இப்போ இதுவும் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஐடி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்போ ஐடியில் யூனிவர்சிட்டி காலேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாமே யூனிவர்சிட்டி காலேஜ் வரிசையாக கொடுத்துட்றோம். ஐடி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜில் அட்டானமஸ் இருந்ததுன்னா அட்டானமஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அதில் ஐடின்னு கொடுத்துருவோம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு 170 மார்க் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்குள்ளே ஒரு கோர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகே, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் தான் போகணும்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு கவர்மெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, அதாவது கவர்மெண்ட் காலேஜ்னால் ஃபீஸ் வந்து கம்மி, ப்ரைவேட்டில் போயிட்டு எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்குது. இல்லை ப்ரைவேட்டும் இப்போ கிடைச்சாலும் பரவாயில்ல, ஃபீஸ் கட்ட முடியுறவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கீழே ப்ரைவேட் காலேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதில் பெஸ்ட்டு காலேஜஸ் அட்டானமஸ் காலேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இது ஒரு மாடல் சாய்ஸ் ஃபில்லிங். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் இன்னும் பண்ணாதவங்க இந்த வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இந்த லிஸ்ட்டோட பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அவ்வளோ